கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், அது 11ஆம் வசனம். எரேமியா 15:11. உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். கர்த்தர் இன்றைய தினம் மெய்யாகவே ஒரு காரியத்தை நம்மகிட்ட சொல்ல ஆசைப்படுகிறார். தீர்க்க தரிசனமாக எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என்னதை மெய்யாகவே சொல்கிறேன், தேவன் மெய்யா நான் உண்மையாவே சொல்றேன் அப்படின்னா நம்ம உண்மையா சொல்றேன்ப்பா அப்படின்னு நம்ம பொய்யே சொல்லிக்கிட்டு இருப்போம். அது எல்லாமே தாண்டி வந்திருப்போம். அதுல யாருமே நான் பொய்யே சொல்ல மாட்டேங்கன்னு யார் சொன்னாங்கன்னா அதே பொய்ன்னு தான் அர்த்தம். அப்ப நம்ம நிறைய நேரங்கள் நம்ம தேவை கேட்டபடி பொய்கள் சொல்கிறோம், தேவை கேட்டபடி உண்மையை பேசுகிறோம். ஆனா தேவன் பொய் உரையாத தேவன். அவர் வாயிலிருந்து உண்மையான வார்த்தை மட்டும்தான் அவர். அந்த தேவன் சொல்கிறார் மெய்யாகவே சொல்லுகிறேன் அப்படின்றாரு. என்னதை மெய்யாகவே சொல்லுகிறார்ன்றதை பார்ப்போம். நம்ம தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். அப்ப தீங்கின் காலம் நெருக்கத்தின் காலம் நமக்கு உண்டு, இருந்தது. அப்ப அந்த காலத்தில் நமக்கு நம்முடைய சத்துருக்கள் மூலமாக தான் அந்த நெருக்கமும் தீங்கு வருது. மிச்சவங்களால வர்றது கிடையாது, மிச்சவங்களால வரப்போறது கிடையாது. அதனால தான் ரொம்ப அழகா சொல்றாரு, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு. அப்ப அழகா சொல்றாரு பாருங்க, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் உனக்காக எதிர்பட்டுன்னு சொல்லல, உனக்காக நான் செயல்படுவேன்னு சொல்லல, உனக்காக சத்துருவுக்கு எதிர்பட்டு அந்த தீங்கியும் நெருக்கத்தையும் கொண்டு வருகிற சத்துருவுக்கு எதிர்பட்டு அவங்களை நிர்மூலமாக்குவேன் அப்படின்னு தேவன் சொல்கிறார். சத்துரு என்பது என்னது? உங்க சுய இச்சையா இருக்கலாம், சுய ஆசையா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், உடன்பிறந்தவர்களா இருக்கலாம், சொந்தமா இருக்கலாம், வேலை பார்க்கிற ஸ்தலத்துல இருக்கவங்களா இருக்கலாம். உங்களுக்கு எதிராக உங்க நன்மைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக யார் வந்தாலும் அவங்க சத்துரு தான். ஒருவேளை கணவனுக்கு மனைவி எதிராக, மனைவிக்கு கணவன் எதிராக உண்டு, குடும்பம் உண்டு. சொந்த பெற்றோர்களை சொந்த பிள்ளைகளை எதிராக வைத்திருக்கிற குடும்பங்கள் உண்டு, பிள்ளைகள் பெற்றோரை எதிரியாக வைத்திருக்கிற குடும்பங்கள் உண்டு. அப்ப சத்ரு என்பது தேவனால் உண்டானது கிடையாது, இது உலகத்தின் அதிபதியால் உண்டான காரியம். உங்களுக்குள் இருக்கும் தேவ ஆவி அவங்களுக்குள்ள இருக்கும் உலகத்தின் ஆவியை அது தூண்டி விடும். அவங்க உங்களுக்கு சத்துருவாக மாறுவாங்க. அவங்க இதுதான் உண்மையான காரியம். இதை தெரிந்து கொள்வதற்குள்ள நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன் நான். ஆனா அது தெரிந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள இருக்க தேவ ஆவியானவர் தான் அவங்களை எரிச்சல் படுத்துறாரு அப்படின்றத தெரிந்து கொண்டோன்னே அவங்களுக்காக பரிதவிக்கப்பட ஆரம்பிச்சேன். நல்லா தான் அழகா சொல்றாரு, உன் சத்துருவுக்கு எதிர்பட்டு எதை தீங்கின் நாளில் நெருக்கத்தின் நாளில் உனக்கு எதிராக இருக்கும் உன் சத்துருவுக்கு எதிர்பட்டு என்ன செய்வாரா? உனக்கு சகாயம் செய்வேன். அப்ப தேவனுடைய சகாயத்தை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். தீங்கின் நாள்ல இருக்கீங்களா, நெருக்கத்தின் நாள்ல இருக்கீங்களா, கவலையப்படாதீங்க. யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் ஒருவர் உங்களுக்கு உண்டு. அதை நீங்க புரிஞ்சுக்கீங்க. உங்களுக்கு எதிராக என்ன நடந்தாலும் கவலையே இல்லை. எனக்கு எதிராக ஒரு பாளையம் பெருகினாலும் நான் பயப்படேன். ராஜா ரொம்ப அழகா சொன்னாரு. எனக்கு எதிராக ஒரு தனி மனிதனுக்கு எதிராக ஒரு பெரிய ராணுவே வந்தாவுல நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னாரு. ஏன்னா அவருக்காக யுத்தம் செய்யும் தேவன் அவருடனே இருந்தார். அதே தேவன் நம்மளுடனே இருக்கிறார். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் வெளியேந்து செயல்பட்டார். நம்ம புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தில் தேவ இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட அந்த முடிப்பொழுதிலிருந்து நமக்குள்ளே வசம் முடிகிறார். அப்ப யுத்தம் யாருடையது? உங்களுடையது கிடையாது. உங்களுக்கு எதிராக சத்துரு வரத்தான் செய்வான். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற தேவ ஆவி அவனுக்குள்ள இருக்க உலகத்தின் ஆவியை எரிச்சல் படுத்தி கொண்டே இருக்கு. இவன் எப்படி இருக்கானே, இவன் நல்லா இருக்கானே, என்ன பண்ணாலும் சிரிச்சுட்டு இருக்கான், என்ன பண்ணாலும் சந்தோஷமா இருக்கான். அந்த எரிச்சல் மேல் எரிச்சல் அடைவாங்க. ஆனா அந்த சத்துருவுக்கு எதிராக யார் யுத்தம் பண்ணுவாரா? கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரா? இந்த வசனத்தை நான் திருப்பி படிக்கிறேன் பாருங்க. உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். அப்ப நமக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் நம்முடன் உண்டு. அதற்கு தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். வாமே ஜெபிப்போம். எனக்காக, எங்களுக்காக, எங்கள் சத்துருவுக்கு எதிர்படுவேன், அவர்களுக்காக யுத்தம் செய்வேன். நெருக்கத்தின் காலத்திலும் தீங்கின் காலத்திலும் எங்களுக்காக, எங்கள் சத்துருவுக்கு எதிராக நீ யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன திருமையான வார்த்தைக்காக நன்றியானது. யுத்தம் உம்முடையது என்பதை உணர்ந்து நாங்கள் உமது சமூகத்தில் எங்கள் போராட்டங்கள், ஏமாற்றங்கள் அனைத்தையும் உமது சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் பொறுப்படுத்த உள்ள மாட்டோம். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா.
ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அவர்களுக்கு எதிராக உள்ள சத்துருக்கள் எதிராக அவர்கள் போராடாமல் யுத்தம் உம்முடையது என்பதை உணர்ந்து உம்மிடத்தில் ஒப்படைத்து விட்டு அவர்கள் உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கமடையவில்லை என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் யுத்தத்தை அவர்கள் கையில் எடுக்காமல் யுத்தம் உம்முடையது என்பதை உணர்ந்து அவர்கள் விலகி நிற்க உதவி செய்யும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.